ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல சேரணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட தொடர்ந்து அரசு பணியில் சேர்றதுக்காக நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. குறிப்பாக வந்து குரூப் 4 மூலமாக நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். விஓஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இப்படி நிறைய பதவிகளுக்கு நீங்கள் வந்து தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ 2025 நமக்கு குரூப் 4 இருக்குது அப்படின்னு ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வெளியாக போகுது அப்படின்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2025 நமக்கு இந்த வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருமா? ஸோ வேகன்சிஸ் எவ்வளோ வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த தேர்வுலாம் நடைபெற போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து நமக்கு ஜனவரி மாதத்துலேயே வெளியிடுவாங்க, அல்லது சில நேரம் டிசம்பர் மாதத்தோட கொடுத்துருவாங்க. ஸோ 2025 என்னென்ன தேர்வுகள் நடைபெற இருக்குது அப்படின்ற அந்த பட்டியல் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஆனுவல் பிளானர் 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ். ஸோ ரெண்டாவது வந்து நமக்கு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். ஸோ குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகும் அப்படின்ற தெளிவான தகவல் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. 25/4/2025 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து 13/7/2025. ஸோ ஆனுவல் பிளானரில் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தேதியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை அப்படின்ற ஒரு அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இருந்தோம். ஸோ இந்த வருடம் அது மாதிரி நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் வரும். ஸோ நமக்கு வந்து இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 1/4/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேதியில் ஏற்கனவே குரூப் 1க்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகி ஸோ அப்ளை பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து அந்த இந்த மாத கடைசி நினைக்கிறேன், அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 1 வந்து ஆனுவல் பிளானரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த தேதியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ஸோ குரூப் 4ம் நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தேதியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு எதிர்பார்க்க முடியும். ஸோ வந்து குரூப் 1 வந்து நமக்கு அந்த தேதி பிரகாரம் வரல அப்படின்னா நம்ம வந்து குரூப் 4 வருமோ வராதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ குரூப் 1 வந்து சொன்ன பிரகாரம் அந்த ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கிற பிரகாரம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து சந்தேகமே பட தேவையில்லை. நாளைக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் எனி டைம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வேகன்சிஸ் எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து எந்த இதுவுமே கொடுக்கல, நமக்கு நோட்டிஃபிகேஷனில் தான் வேகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைந்தபட்சமாக ஒரு 10,000 வேகன்சிஸாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து நமக்கு கடந்த வருடம் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 7,000 அப்படி சொன்னாங்க. அப்புறம் 8,000, கிட்டத்தட்ட 10,000 வேகன்சிஸ் வந்து ஆர்டர் வரும்போது கிட்டத்தட்ட 10,000 வேகன்சிஸ் வந்து ஃபுல் ஆச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இந்த வருஷமும் ஒரு 10,000 வேகன்சிஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 2021 அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப டிலே ஆச்சு. குரூப் 4 வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு ஒரு வருடத்தை கடந்து போயிடுச்சு. தேர்வு எழுதின நிறைய பேர் வந்து சோர்ந்து எப்போ தான் நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் வந்து ரொம்ப சோர்ந்து போனாங்க. ஸோ 2025 நமக்கு அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காரணம் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த தலைவர் வந்து இப்போ அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய செயல்பாடு வந்து துரிதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2025 நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து 13/7 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 13/7 எக்ஸாம்ஸ்னா கூட நமக்கு வந்து ஒரு 8வது மாதம், 9வது மாதம் அல்லது அதிகபட்சம் ஒரு 10வது மாதத்துக்குள்ளே நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டிசம்பரில் முடிஞ்சு நமக்கு ஜனவரி 2026 நம்ம வந்து பொங்கல் பரிசாக இந்த 2025 குரூப் 4 ரிசல்ட்டு ஆர்டர்ஸ் வந்து நம்ம கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதாவது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து நாளைக்கு வெளியாகிற வாய்ப்புகள் வந்து இல்லை, அல்லது வந்து டிலே ஆகலாம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து இருந்துகிட்டு இருக்கலாம். உங்களுடைய சந்தேகம் நியாயமானதான். ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனே பார்த்துடலாம். உதாரணமாக கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ் 1/4 வந்து நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 1/4/2025 முதல் 30/4/2025. ஸோ இது வந்து இப்போ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. குரூப் 1க்கு தயாரானவங்க எல்லாம் ஆன்லைனில் ரொம்ப பரபரப்பாக வந்து நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஆனுவல் பண்ணால நமக்கு 1/4 நோட்டிஃபிகேஷன் வரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தேதி பிரகாரமே 1/4 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகி இப்போ இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம குரூப் 4ம்
நமக்கு வந்து 25/4/2025 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற ஒரு சந்தேகமே இல்லாமல் நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இனிமேல் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து தயங்காமல் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லது வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு ஒன்று ஒரு பிளான் வச்சு நீங்கள் ஸ்டடி பிளான் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பிளானை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. இப்போ இந்த வருஷம் தான் நான் புதுசாக படிக்கிறேன், பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேள்வியோடு இருக்கலாம். ஸோ முதல் வருடம் தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் சரி, ஸோ இன்றைக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு சரியான திட்டமிடல் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் வச்சு படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் 2025 குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர முடியும். ஸோ வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து குரூப் 4க்கு தயாரிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா 2025 உங்களுக்கும் அரசு பணி கிடைக்க என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மற்றும் ஸ்டடி பிளான் பற்றின வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.